பொதுவா சாலை விபத்துகள் நடந்தாவே இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, யாருமே உதவ இருந்துட்டு முன் வரமாட்டாங்க. அப்படி உதவ முன் வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறதற்காக, மத்திய அரசும், மாநில அரசும் சில சட்டங்கள் இருந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடியே இந்த சட்டங்கள் இருந்துட்டு இருந்தாலும், இப்ப இருந்துட்டு அனைவருக்கும் தெரியக்கூடிய வகையில இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, இத ஊக்குவிக்கும் வகையில இருந்துட்டு, இதோடைய தொகையும் இருந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திட்டமிட்டுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆல்ரெடியே இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, யாராச்சும் இருந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஒரு விபத்துக்குள்ளாகி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு போய் நம்ம உதவணும் அப்படிங்கிற பட்சத்துல மத்திய அரசாங்கம் ரூ. 5,000 அதே சமயத்துல மாநில அரசு ரூ. 5,000 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ரூ. 10,000 ஊக்கத்தொகை இருந்துட்டு வழங்குறதற்கான சட்டம் ஆல்ரெடியே இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சட்டம் நிறைய பேருக்கு இருந்துட்டு தெரியாது. அப்படி உதவி செய்பவர்கள் மேல எந்த ஒரு விசாரணையும் இருந்துட்டு நடத்தக்கூடாது, எந்த விதமான ஒரு கேஸும் ஃபைல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சட்டமும் இருந்துட்டு இருக்குது. யார் உதவுனாங்க அப்படிங்கிறத கூட அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரகசியமா தான் வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற சட்டமும் இருந்துட்டு இருக்கு. சரிப்பா, இந்த உதவித்தொகையை நாம இருந்துட்டு எப்படி பெறது? இது எப்ப இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே இந்த சட்டம் இருந்துட்டு இருக்கு. ஆனா பெரும்பாலும் இருந்துட்டு யாருக்குமே இருந்துட்டு தெரியறது கிடையாது. 134A அப்படிங்கிற பிரிவுல இருந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த சட்டம் இருந்துட்டு செயல்படுது. இந்த சட்டத்தின் பேர் இருந்துட்டு பாத்தீங்கன்னா, குட் சமாரிட்டன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது விபத்து நடந்தவங்களுடைய அந்த முதல் 1 ஹவர் கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளார அவங்கள மருத்துவமனையில சேர்த்து காப்பாத்துறவங்களுக்கு இந்த ஸ்கீம் இருந்துட்டு அப்ளை ஆகாது. இந்த ஸ்கீம்ல இருந்துட்டு அந்த உதவித்தொகை பெறதுக்கு நம்ம பெரும்பாலும் இருந்துட்டு எந்த விதமான ஒரு எஃபெக்ட் வந்துட்டு போட தேவையே இருந்துட்டு கிடையாது. விபத்து நடந்த அந்த ஏரியாவுடைய லோக்கல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு நம்ம இருந்துட்டு தெரிவிக்க வேண்டியதா இருக்கும். மருத்துவமனைக்கு நம்ம கூட்டு போய் சேர்த்த உடனே ஆல்ரெடியே இருந்துட்டு மருத்துவமனையில இருந்துட்டு அந்த தகவல் இருந்துட்டு கொடுத்துருவாங்க. மருத்துவமனையும் இருந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தகவல் கொடுத்துட்டு அதுல இருந்து ட்ரீட்மெண்ட் தான் இருந்துட்டு ஆரம்பிக்கணும். போலீஸ் கேஸ் இது போலீஸ் வரணும் அப்படி இப்படின்லாம் அவங்க சொல்லவும் கூடாது. அதுவும் இருந்துட்டு சட்டத்துல இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆக மொத்தத்துல அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது யார் இருந்துட்டு அவங்களை அட்மிட் பண்ணாங்க அப்படிங்கிற அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருந்துட்டு மருத்துவமனையிலையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் இருந்துட்டு கொடுக்கும்போது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த உதவித்தொகையை இருந்துட்டு நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட தெரிவிக்கிற வகையில அவங்க அதற்கான இருந்துட்டு ப்ரொசீஜரா இருந்துட்டு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த மாதிரி இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க, இவங்க காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்க இருந்துட்டு விசாரிச்சதன் மூலியமா இருந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில இவங்களுக்கு இருந்து அந்த உதவித்தொகை இருந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கலெக்டருக்கு இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் இருந்துட்டு அனுப்புவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் இருந்துட்டு கலெக்டர் இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஆய்வு செய்த பிறகு இருந்துட்டு அந்த ஊக்கத்தொகை இருந்துட்டு பெற்றுக்கொள்வதற்காக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் இருந்துட்டு வாங்கிக்குவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல இருந்துட்டு அந்த அமௌண்ட் இருந்துட்டு கிரெடிட் ஆயிடும். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி இருந்துட்டு யாராச்சும் ஊக்கத்தொகை பெற்றிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்துட்டு தெரியலங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராச்சும் இருந்துட்டு அந்த மாதிரி ஊக்கத்தொகை இருந்துட்டு பெற்றிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இருந்துட்டு உதவி செய்யறதுக்கு இது இருந்துட்டு வழிவகுக்கும். ஸோ உதவித்தொகை இருந்துட்டு தர்றாங்களோ இல்லையோ, ஆக மொத்தத்துல நம்மள எந்த ஒரு பிரச்சனையும் இழுக்காம கேஸ்ல எதுவும் போட மாட்டாங்க, எந்த விதமான விசாரணையில இருந்துட்டு அலைக்கழிக்க மாட்டாங்கிற ஒரு கேரண்டியை கொடுத்தாவே இருந்துட்டு போதும். பெரும்பாலும் மக்கள் இருந்துட்டு நிறைய பேருக்கு இருந்துட்டு உதவுறதுக்கு இருந்துட்டு வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. அவங்கள காப்பாத்த போய் தமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பயம்தான் இருந்துட்டு மக்களுக்கு அதிகமா இருக்கிறனால தான் இக்கட்டான சூழ்நிலையில கூட மக்கள் போய் இருந்துட்டு உதவாம இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இருந்துகிட்டு எந்த விதமான கேஸும் இருந்துட்டு போடப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும், அதே சமயத்துல எந்த விசாரணையும் கொண்டு வரப்பட மாட்டாது அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு ஆரம்பத்துல இருந்து சட்டமா இருந்தாலும் இதை இன்னும் அதிகமா விழிப்புணர்வு வகையில இருந்துட்டு அரசாங்கம் பல வகையில இருந்துட்டு கொண்டு போனா நல்லா இருக்கும். அப்படி கொண்டு போகிறதற்கான முயற்சியா தான் இப்ப ரூ. 5,000, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தனித்தனியா 5,000 5,000 10,000 இருந்துட்டு கொடுக்கறது, ஒவ்வொரு கவர்மெண்ட் 25,000 இருந்துட்டு கொடுக்கக்கூடிய அளவுல இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தை இருந்துட்டு மேம்படுத்துறதுக்கூடிய பேச்சுவார்த்தைகள் வந்து தற்சமயம் இருந்துட்டு நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க யாராவதும் இருந்துகிட்டு உதவி செஞ்சு ஊக்கத்தொகை பெற்றிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா மற்றவர்களுக்கு இருந்துட்டு ஒரு மோட்டிவா இருந்துட்டு இது இருக்கும்.